காலையில் மணி 6 மணி ஆயிடுச்சு. இவன் எந்திரிச்சாலும் என்னன்னு தெரில. ஒரு மாமியாக்கார் இருக்காளே, அவளுக்கு எந்திரிச்சோம், ஒரு காப்பி போட்டு கொடுத்தோம், சமையல் வேலையை பார்த்தோம், வீடு வாசலை தொடச்சி எடுத்தோம். எதுவும் இல்லை, நல்லா தூங்குறது. இவளை என்ன மருமகன்னு தெரில, என்ன செய்கிறான்னு தெரில, எந்திரிச்சாலாம் என்னன்னே தெரில. இன்னும் ஒரு சத்தத்தையும் காணும். அம்மையும் மகளுக்கு என்ன தான் செய்வாளுக்குள்ள உள்ள. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரல. இருக்கட்டும் அவளுக்கு. என்னம்மா காலையில் எழுந்து இங்கே உட்காந்துருக்கீங்க? காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? வாடப்பா வா. காஃபியா? அது எங்கே குடிக்க? உன் பொண்டாட்டி, அதான் என் மக்க அப்படியே எனக்கு போட்டு கொடுத்துட்டாளாக்கும். அவள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சா தானே, இன்னும் எந்திரிச்சாலும் என்னன்னு கூட தெரில. அவள் என்ன தாண்டா செய்கிறா உள்ள அப்படி? ஒரு வேலைக்கு வாய்க்கல. அவளை என்ன தான் பொண்ணு நான் பார்த்து கட்டி உனக்கு வச்சேனோ தெரியல. அவள் என்ன செய்கிறான்னு போய் பார்த்து வர இரு. ஏமா காலையிலேயே இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுறீங்கம்மா. வருவோம்மா வந்து மேலே பார்ப்பாம்மா, அதான் பார்ப்பாம்மா, மெதுவாக சொல்லுங்க, அதான் எல்லாம் செய்வாம்மா. ஆமாம், அவள் செஞ்சு கிழிச்ச அப்படியே செஞ்சது எவ்வளோ நாள் பார்த்துட்டு தானே இருக்கேன். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஒரு வேலையும் உருப்படி கிடையாது. ஒரு நாள் வெள்ளை நான் இது சொல்கிறது கிடையாது. என்றைக்காவது ஒரு நல்ல நாள் போல நடக்க அமைச்சிருக்காளா? எப்போ பார்த்தா அந்த 10 மணி வரைக்கும் எடுத்து தூங்குறது. அவள் தூங்குறான்னா அந்த பொட்டை கழுதையும் அப்படி தான் கெடுத்து வச்சுருக்கா. இவ கெட்டது இல்லாமல் இருக்கிறதையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கா. சரிம்மா சரி, கோவப்படாதீங்க, நான் போய் எழுப்பி விட்றேன், எழுப்புறேன். நீ ஒன்றும் போக வேண்டாம், நீ போய் வேலையை பாரு. நான் போய் அவள் என்ன செய்யறான்னு பார்த்துக்கிறேன். சரிம்மா என்னமோ பண்ணுங்க, போங்க, நான் போய் கிளம்புறேன். வரேன், நீ என்ன தான் செய்கிற நானும் வந்து பார்க்குறேன். உன் கொமட்டிலேயே நான் இட்டி அடித்தா தான் இனிமேல் நீ வேலையை பார்ப்ப. இரு. ஒரு மாமியாக்காரி வந்து நிற்கிறேன், அது கூட தெரியாமல் எப்படி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க பாரு. அறிவு கட்ட எரும மாதிரி. இரு உனக்கு என்ன செய்கிறேன் பாரு. இப்போ அம்மாவுக்கு மகளுக்கு தூக்கமா கேட்குது? தூக்கம் இருங்க. எதுக்கு இப்போ மேலே வந்து இப்படி தண்ணி ஊற்றுனீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வாடி என் மருமகளே, எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குற. உனக்கு அறிவு இருக்காடி எரும மாடி. மணி என்ன ஆச்சுன்னு தெரியுமாடி? இப்படி நல்ல வயிற்றுக்கு அந்த மருமக இப்படி இழுத்து கொதித்து தூங்கினா வீடு கிளுக்குன்னு தாண்டி இருக்கும். நீ தூங்குவது இல்லாமல் உனக்கு பிறந்த அந்த எரும மாடி இப்படி தூங்கி கூட சேர்த்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? இதைத்தான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்றும் கொடுக்குறது தான் ஒன்றும் வக்கல. ஒன்றையாவது ஒழுங்கு வளர்த்து வச்சுருக்காங்களா? அதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு அளவுக்கு இல்லாமல் தாண்டி இருக்கு. இங்கே பாருங்க, என்னன்னாலும் சொல்லுங்கள். ஆனால் தேவையில்லாமல் என் வீட்டை பற்றி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு நடக்கிறதே வேறு பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வீட்லேயே இருக்க முடியாமல் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. பண்ணுவேன். இது என்ன ஓ வீடாக்கும்? இது என் வீடுடி. என் புருஷன் கட்டின வீடு. நீ எப்படி என்ன வீட்டை பற்றி கட்டுவ? வேலை செய்யாமல் அப்புறம் படுத்து கடந்த ஆத்தாளை மகளை அடிச்சு ஆத்தா வீட்டுக்கு பற்றி விட்டுறேன், பார்த்துக்கோ. ஒழுங்காக எந்திரடி முத. மம்மி, யார் மம்மி இப்படி மேலே தண்ணி ஊற்றணும்? சின்ன பொண்ணு அழாத. இந்த கிளவி தான் அப்படி பண்ணியிருக்கு. நீ அழாத தங்கம், நீ தூக்கம் வருதம்மா? ஆமாம் மம்மி, எனக்கு என்ன தூக்கம் வருது, நான் தூங்கணும். சரிம்மா சரி, நீ தூங்குன்னா தூங்கு. இந்தாடி இங்கே பாரு. என்ன இப்போ உங்களுக்கு இந்த ரூம் விட்டு வெளில போங்க. என்னது ரூம் விட்டு வெளில போகணுமா? ஏண்டி இவ்வளோ சொல்லிக்கிறதுக்கு இன்னும் மறுபடியும் அந்த எருமோட தூங்கு உனக்குலாம் அறிவு இல்லை. போடி எந்திரிச்சு அவளை ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்கிறீ, போடி. இங்கே பாருங்கள், என் பிள்ளை எப்போ எந்திரிக்க சொல்லணும், என்ன பண்ண சொல்லணும் எனக்கு தெரியும். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், சரியா? தேவையில்லாம விஷயத்தில் மூக்க நினைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இப்போ நீ எந்திரிச்சு போய் வேலை பார்க்கல, விளக்க மாற்றுக்கல, பிஞ்சுன்னு பார்த்துக்க. போடி. என் மழையை குளிக்க போயிட்டான், போய் விடுங்க. இப்போ எனக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு காலைக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன். போடி போய் தொலைக்கிறேன். போங்க நீங்கள் வாரேன். இந்த கிளவி இருக்கு, இன்னைக்கு ஏதாவது பண்ணுறேன் பாரு. அப்போது நம்ம விஷயத்தில் தொலையிடாமல் இருக்கும். போடி. என்ன அங்கே என்ன முணுமுணுப்பு? போய் ஒழுங்க வேலையை பாருடி. போகிறேன்டி போ. என்னது? அது ஒன்றும் இல்லைங்கத்த, இந்த போகிறேன்னு சொன்னேன். போகிறேன் அத்தை, போய் வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா அத்தை? நான் போயிட்டு வரேன், நான் போய் வேலையை பார்க்குறேன். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். வரேன் அத்தை. உனக்கு என்ன தனியாக சொல்லுமா? போ, எந்திரிச்சு குளிச்சு கிளம்பு, போ ஸ்கூலுக்கு போ. நீ போ, நான் கிளம்பிப்பேன். ஆத்தால மாதிரியே அப்படியே அடங்காம திரி. என்ன நீ போ குளிச்சு. இந்த பாட்டிக்கு இருக்கு ஒரு நாள் சும்மா எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்குது, என்னையும் திட்டிக்கிட்டே தான் இருக்குது. இருக்கட்டும் ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன். ஒரு நாள் கூட நிம்மதி அந்த கிளவி தூங்கவே விட மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் எழுச்சி காசு வச்சு கொடு, அதை வச்சு கொடு, இதை வச்சு கொடுன்ட்டு ஒரு நாள் அதுக்கு பசத்தை தான் வச்சு கொடுக்கணும். இருக்கட்டும் அதையும் ஒரு நாள் செய்கிறேன்.
காஃபியை அடுப்பில் வச்சாச்சு. அந்த சூடானதும் கிளைய வாயில் கொண்டு ஊற்றுவோம். புருஷன் எங்கே தான் போனானே தெரியலையே. அவன் எழுந்து ஒழுங்க வேலையை பார்த்து வச்சுருந்தானா இதையே வந்து வாழு 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 வாழுன்னு கத்துது. அவன் எங்கேன்னு தேடுவான் ஃபஸ்ட்டு. டேய் புருஷா புருஷா, எங்கே தாண்டா இருக்க, வந்து தொலைடா இங்கே. நெட்டம்மா நான் வந்துட்டேன், என்ன சொல்லு. யோ, காலையிலேருந்து எந்திரிச்சு என்னையா செஞ்ச நீ சொல்லு. அதுவா நெட்டம்மா? ஃபஸ்ட்டு கையடி எமலேருந்து ஏறுமை ஏறுமை. என்ன நெட்டம்மா நீ இப்படி திட்டுற காலையிலேயும்? நான் எந்திரிச்சு என்ன செஞ்சேன், எந்திரிச்சேன் நான் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன். வந்ததும் அம்மா உட்காந்துருந்தாங்க. என்னம்மா காஃபி குடிச்சிங்களா என்னன்னு கேட்டேன். இந்த காஃபி குடிச்சியான்னு கேட்டியா? அந்த காஃபி யாரா கொடுத்துருவா? நம்ம பொண்டாட்டி தான் தூங்கிக்கிட்டு இருக்காளே, இப்போ யார் காஃபி போட்டு தருவான்னு உனக்கு தெரிய வேண்டாம், அறிவு கட்டவனே. என்ன நட்டமா இப்படி காலையிலே இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் உன்னை என்ன திட்டாமல் கொஞ்சம் வையா சொல்கிறேன். ஒரு நாளாவது உங்கள் அம்மா என்ன திட்டாமல் இருக்கா? உங்கள் அம்மா டெய்லி என்னை திட்டதில்ல, ஏன் ஏதாவது கேட்குறியா? அப்போ நீயும் திட்டு வாங்க. உங்கள் அம்மா என்னைக்கு திட்டது நிறுத்ததோ அன்றைக்கி தானே நானும் உன்னை திட்டது நிறுத்துவேன். பாரு, நான் காலைல காஃபி மட்டும்தான் போட்டு கொடுப்பேன். இந்த சுட வச்சிருக்கேன், நீ கொண்டு உங்கள் அம்மாகிட்ட கொடு, என்ன பண்ணு, அவ்வளோதான். சித்ராக்கா வந்து நீ கடைக்கு போகணும்னு சொன்னாங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, அதனால் நானும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் அவங்க கூட வெளியே போகிறேன். நான் ஒன்றும் சமைக்க போகிறேன்னா வெளில போய் நான் அவங்க கூட அவங்க வீட்லேயே நான் சாப்பிட்டுட்டு வெளில போயிடுவேன். நீ உங்கள் அம்மையை சமாளிச்சு போய் என்ன ஏதாவது சொல்லிட்டு வந்துச்சு மவனே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், பார்த்துக்கோ. சரிங்கட்டம்மா நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வானா நான் எங்கள் அம்மையை சமாளிச்சுக்கிறேன். நீ மட்டும் பார்த்து போயிட்டு வா. சரி, காஃபி ரெடி ஆயிடுச்சு, நீ உங்கள் அம்மாட்ட எடுத்து கொடு, நான் போயிட்டு வரேன். சரிங்கட்டம்மா நீ போயிட்டு வா. ஐயோ, நம்ம பிள்ளையை கிளப்பி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு நீ என்ன பண்ணு. சரிங்கட்டம்மா அதெல்லாம் நான் விட்டுருவேன். நான் சின்ன பொண்ணா விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன். என்னமோ பண்ணியா, நான் போயிட்டு வரேன். சரி முடியல. என் அம்மா கிட்டையும் இவர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற பாடு. ஐயோ கடவுளே, இன்னும் இந்த சின்ன பொண்ணு காலையில் குழப்பி ஐயோ அவளை ரெடி பண்ணி அவளை ரெடி கொடுத்து ஸ்கூலில் கொண்டு விட்டுருக்கலாம். அவள் அம்மைக்கு மேலே பாடா படுத்துவாளே. ஐயோ கடவுளே. ஒரு வழியாக காலைல கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு வெளில போகணும். சன் பிறந்த நாள் வருது, அவனுக்கு எல்லாம் வாங்கணும். அது போக நம்ம விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, அதுக்கு எல்லாமே வாங்கணும். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கணும், பிள்ளையார் வாங்கணும். அதனால் இன்றைக்கி அவங்களெலாம் வெளில சாப்பிட சொல்லிக்குவோம். சரி, இசானை வர சொல்லுவோம். இசானை கூப்பிட்டா சின்னவனும் வரையம்மா, என்ன பார்ப்போம். சித்துமா, சித்து என்னம்மா பண்ணுற? வாங்கம்மா. என்னம்மா கிச்சனுக்கே வந்துட்டீங்க இன்னைக்கு? ஆமாம், ஒன்றும் ஆளை காணல. நம்ம இசானுக்கு பிறந்தநாள் வருதோ, அதான் என்ன செய்ய போகிறா என்னன்னு கேட்போன்னு வந்தேன். ஆமாம்மா, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேனே, நைட்டே மறந்துட்டேம்மா. இன்னைக்கு இசானையும் ரிஷியும் கூப்பிட்டு வெளியே கடைக்கு போகணுமாம்மா. நாங்கள் கடைக்கு போயிட்டு சொல்கிறோம், நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துடுங்க. நான் பக்கத்தில் நெட்டவள்ளி எல்லோரும் தாம்மா, அவளையும் கூப்பிட்ருக்கேம்மா. எல்லோரும் சேர்ந்தா போகிறோம், போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா வாங்க அப்படின்னு. சரிம்மா, தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே வாங்கி கொடுமா. எல்லாமே வாங்கி கொடுத்துரு. ட்ரெஸ்ஸு, கேக்கு, சாக்லேட் கேட்டு அதையும் வாங்கி கொடு. அவன் என்ன கேட்கானோ எல்லாமே வாங்கி கொடுத்துருமா. கண்டிப்பாம்மா, நம்ம தவம் நமக்கு தவமாக கிடச்ச பிள்ளை, அதுக்கு எல்லாம் வாங்க மாட்டோமா? அது 2 பேர்த்துக்காக தான் நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். வேறு யாருக்கு அவருக்கு வாங்கி கொடுக்காம நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லாமே வாங்கி கொடுத்துறோம்மா. சரிம்மா, சரி எல்லாம் வாங்கிடு. மாமா, அது மட்டும் இல்லை, அப்புறம் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, அதுக்கு வேறு சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு தேவையான எல்லாமே வாங்கணுமாம்மா. அதை நீ வாங்கிடுறியாம்மா? இல்லைனா நான் எத்தனைன்னு சொல்லு, நான் வேணா வாங்கிட்டு வரப்பா. இல்லை மாமா, நான் தான் கடைக்கு போகிறேன், இல்லை நானே எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்னென்ன தேவையோ எல்லாமே அப்படியே சேர்த்து கையோட வாங்கிடுறேன். அதான் பசங்க வராங்க, நெட்டவள்ளி எல்லாம் வராங்கல்ல. இன்னும் கண்டிப்பாக எப்படியும் அமுதா உமா எல்லோரும் வரதான் அம்மா செய்வாங்க, எல்லாம் சேர்ந்து தான் போவோம். அதில் போயிட்டு அவங்க கூட அப்படியே சேர்த்து வாங்கிடுறேன். வாங்கினா எல்லாம் சேர்த்து கொண்டு வந்துடுவோம். சரிம்மா, சரி. அப்போ எல்லாமே வாங்கிக்கோ. எவ்வளோன்னு சொல்லு, நான் மொத்தமாக கொடுத்துட்றேன். ஒரு 10,000 ரூபா வேணுமாம்மா. எப்படியும் அவனுக்கு இசானுக்கு எடுத்தா அரிசியும் எனக்கு வேணும்மா. சின்ன பையன், அவனுக்கு நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அது போக சாமி கும்பிட எல்லாம் தேவையானது வாங்கணும். அப்புறம் வந்தவங்க இதாக கண்டிப்பாக கேட்பாங்க மாமா. அப்போ எல்லாம் இது அப்படி இப்படின்னு 10,000 ரூபா கொடுங்க மாமா. எது வேணும்னா அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிம்மா, இந்த தாரேன். இந்தம்மா, இதில் 15,000 ரூபா இருக்குது, வச்சுக்கோ. மிச்சம் இருக்குதா நீயே வீட்டு செலவு பார்த்து வச்சுக்கோமா. சரிங்க மாமா, தாங்க. சரிம்மா, இன்னைக்கு சாப்பாடு எதுவும் இப்போ வச்சிருக்கியா, இல்லை வெளியில் தானோ எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஆமாம்மா, இன்னைக்கு ஒன்றும் பண்ணல, வெளியில் போகணும் அப்படின்றதுனால வீடை மட்டும் தான் சுத்தம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வேறு சாமிக்க முடியல, அதனால் வீடை சுத்தம் மட்டும் தான் மாமா பண்ணியிருக்கு. அதனால் இன்னைக்கு காலைக்கு ஏதாவது தோசை, இட்லி இந்த மாதிரி தம்பிகளுக்கு நமக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. தமிழும் தேனும் கண்டிப்பாக வந்தாலும் வருவாளுங்க மாமா. ஆனால் அதில் அவங்க தங்கச்சிட்டையும் கேட்டுப்போங்க, கேட்டுட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுங்க மாமா. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கடைக்கு கிளம்புறோம், நீங்கள் அப்படியே வர கிளம்புங்க. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்போ. சரிங்க மாமா. என்ன மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் பொண்ணையும் காணும் அவரையும் காணும்.
லேட் எப்போ வேகமாக வந்துடுவாங்களே, இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? அம்மா நான் வந்துட்டோம், என்ன செய்றீங்க? வா டீ வா. உங்களை தான் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடா மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை, வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால நேரம் ஆயிடுச்சு. சரிங்க, போங்க போய் 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். சரிம்மா, உள்ளே போங்க.